Hello students, today we are going to see Unit 7 Prose, a birthday letter written by Jawaharlal Nehru. So நம்ம இன்னைக்கு வந்து Prose 7th Unit Prose பார்க்குறோம். birthday letter title யார் எழுதியிருக்காங்க கேட்டால் ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்காரு. Let's go to the author introduction. First author introduction பார்க்கலாம். About the author. Jawaharlal Nehru, 14th November 1889, 27 May 1964, was the first Prime Minister of India and a central figure in Indian politics before and after independence. He emerged as an eminent leader of the Indian independence movement under the tutelage of Mahatma Gandhi, and served India as Prime Minister from its establishment as an independent nation in 1947 until his death in 1964. He is considered to be the architect of the modern Indian nation state, a sovereign, socialist, secular and democratic republic. He was also known as Pandit Nehru, while many Indian children knew him as Uncle Nehru. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜவஹர்லால் நேரு பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் என்ன எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு 14th November 1889 பிறந்தார். எப்போ இறந்துருக்கான்னு கேட்டால் 27th May 1964 இவர் இறந்துருக்காரு. இவர் வந்து யார் அப்படின்னு கேட்டால் த ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் இப்போ ஜவஹர்லால் நேரு தான். ஸோ அது மட்டும் இல்லாத அண்ட் ஏ சென்ட்ரல் ஃபிகர் இன் இந்தியன் பாலிட்டிக்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ சுதந்திர இந்தியாவில் நம்ம சுதந்திரம் வாங்கினில்ல, ஸோ அதுக்கு பிஃபோர் முன்னாடியும் சரி, அதுக்கப்புறம் ஆஃப்டர் அதுக்கப்புறமும் சரி, இவர் வந்து இந்தியன் பாலிட்டிக்ஸ் அதாவது இந்திய அரசியலில் வந்து இவர் வந்து ஒரு சென்ட்ரல் ஃபிகராக இருந்திருக்காரு, ஒரு முக்கியமான ஒரு ஃபிகராக இருந்திருக்காரு. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சுதந்திரத்துக்கு அப்புறமும் இந்திய அரசியலில் வந்து இவர் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாக இருந்திருக்காரு. So he emerged as an eminent leader of the Indian independence movement under the tutelage of Mahatma Gandhi, and served India as the Prime Minister from its establishment as an independent nation in 1947 until his death in 1964. So அது மட்டும் இல்லாத he emerged as an eminentனா ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சிறந்த பர்சன், கிரேட் அப்படின்னு சொல்கிறோம் பாரு. ஸோ அது நெக்ஸ்ட் இவர் யார் அப்படி டியூட்டிலேஜ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு அறிவுறுத்துவாங்கல்ல, ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க பாரு. ஸோ அதுதான். ஸோ இவர் வந்து என்னன்னு கேட்டால் மகாத்மா காந்தி இருக்கார்ல, மகாத்மா காந்தி வந்து ஸோ அவருடைய அந்த கைடன்ஸ் அவர் அறிவுறுத்தினால தான் இவர் என்னவா இருந்திருக்காருன்னு கேட்டால் இவர் ஒரு சிறந்த லீடராக இருந்திருக்கார். எதில் அப்படின்னு கேட்டால் அதாவது இந்திய தேச போராட்ட அந்த இயக்கத்தின் தலைவராக வந்து இவர் இருந்திருக்கார். யாருடைய அறிவுறுத்தல் அப்படின்னு கேட்டால் மகாத்மா காந்தியுடைய அறிவுறுத்தல் பேரில் தான் இவர் இந்திய தேச விடுதலை போராட்ட இயக்கத்தின் வந்து ஒரு சிறந்த ஒரு தலைவராக வந்து இவர் இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாது சர்வ்டு இந்தியா as பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் its எஸ்டாப்ளிஷ்மெண்ட் as an independent nation in 1947 until his death in 1964. ஸோ அது மட்டும் இல்லாத இவர் வந்து அதாவது சுதந்திர இந்தியாவில் நம்ம இண்டிபெண்ட் அதாவது August 15, 1947 தான் நம்ம சுதந்திர இந்தியாவாக மாறுச்சு. ஸோ அந்த சுதந்திர இந்தியாவில் வந்து அதாவது 1947 அவருடைய டெத்து அன்டில் இஸ் டெத் அவர் எப்போ இறந்தார் அப்படின்னு கேட்டால் 1964 இறந்தார். ஸோ அது வரைக்கும் நம்ம சுதந்திர இந்தியாவில் வந்து இவர் எப்படி இருக்கான்னு கேட்டால் ஒரு சிறந்த நல்ல வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக இந்தியாவில் வந்து ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டராக இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, திகழ்ந்திருக்காரு, நல்ல பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி த ஆர்கிடெக்ட் ஆஃப் த மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட். ஸோ இவர் வந்து இவர் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அதாவது மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட்டில் வந்து சாவரின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது நம்ம தமிழில் சொல்வோம்ல இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இறையாண்மை, அது மட்டும் இல்லாத சோசியலிஸ்ட்னா என்ன சொல்லுவோம் நம்ம, அதாவது வந்து
சம உடைமை அப்படின்னு சொல்லுவோம் பாரு, சம உடைமை. நெக்ஸ்ட்டு செகுலரிசம் சொல்லுவோம், அதாவது மத சார்பற்ற. நம்ம இந்தியா வந்து எப்பயுமே என்னது, ஒரு இண்டிபெண்ட் இந்தியா, ஒரு டெமோக்ரஸி இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ரிலீஜன் எல்லாமே எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எந்த ஒரு ரிலீஜன் எதுவும் ஜாதி மதம்லாம் எதுவுமே இல்லாத இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் பாரு. அது மாதிரி மத சார்பற்ற இந்த செகுலரிசம். நெக்ஸ்ட்டு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அதாவது ஜனநாயக குடியரசு. ஸோ இந்த இறையாண்மை, சம உடைமை, மத சார்பற்ற, நெக்ஸ்ட் வந்து ஜனநாயக குடியரசினுடைய ஒரு ஆர்கிடெக்ட்னா ஒரு சிற்பியாக, ஓகே, இந்த மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட்டில் ஒரு சிறந்த ஒரு சிற்பியாக வந்து இவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு பற்றி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் பண்டிட் நேரு. ஸோ இவர் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் பண்டிட் நேரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜவஹர்லால் நேரு சொல்லுவோம் தானே, பண்டிட் நேரு அப்படின்னு சொல்லுவோம், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைல் மெனி இந்தியன் சில்ட்ரன் நியூ ஹிம் ஆஸ் அங்கிள் நேரு. ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க, நிறைய நம்ம இந்த குழந்தைங்களை எல்லாருமே வந்து என்னென்ன அவர் வந்து இப்போ ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொன்னாவே எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டால் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, ஒரு அங்கிள் நேரு மாமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவருடைய அந்த பிறந்த நாள் தான் நம்ம என்னென்னு கூறோம், November 14 வந்து சில்ட்ரன்ஸ் டேவை நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைகள் தினமாக அவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னமும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு go to the glossary பார்க்கலாம். ஸோ glossary வந்து ஃபஸ்ட்டு sermon means a ceremony in which a priest gives a talk on a religious or a moral subject. sermon நம்ம என்னன்னு கேட்டால், இப்போ ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி, ஏதோ ரிலீஜியஸ் சப்ஜெக்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு மாரல் சப்ஜெக்டை பற்றி ஏதோ ஒரு நம்ம எதை பற்றியா பேசுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம சர்ச்செல்லாம் பார்த்தா ஃபாதர் வந்து சர்மனைசிங் கொடுப்பாங்க பாரு, அந்த பிரசங்கம் பண்ணுவாங்க பாரு, அதுதான் வந்து சர்மனைசிங் அப்படின்னு சொல்கிறோம். அது நெக்ஸ்ட் ஃபேசினேட்டட் மீன்னா எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டட், அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு கவர்றது, ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது, அதுதான் வந்து ஃபேசினேட்டட். நெக்ஸ்ட் டீட் மீன்ஸ் அ பிரேவ் ஆர் நோபல் ஆக்ட், ரொம்ப தைரியமான. டீட்னா ஒரு செயல், எந்த செயல் அப்படின்னு கேட்டால் ஒரு தைரியமான ஒரு சிறந்த ஒரு செயல் தான் வந்து டீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாவிங் மீன்ஸ் சஃபரிங் ஆர் டையிங் ஃப்ரம் ஹங்கர், அதாவது ஸ்டாவிங் மீன்ஸு ரொம்ப பசியால் ரொம்ப தவிக்கிறது, சஃபர் ஆகுறது, அதுதான் வந்து ஸ்டாவிங். நெக்ஸ்ட் அப்ரெஸ்ட் மீன்ஸ் கவர்ன்டு இன் அன் அன்ஃபேர் அண்ட் க்ரூயல் வே அண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் ஹேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃப்ரீடம். அதாவது அப்ரெஸ்ட் மீன்ஸ் நம்ம தமிழ் இதில் சொல்லுவோம்ல, அதாவது நோ ரைட்ஸ், ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லாமல் இருக்கிறது, அதுதான் வந்து அப்ரெஸ்ட். Sacred means considered to be holy or deserving respect. Sacred means நம்ம புனிதமாக அப்படின்னு சொல்லுவோம் பாரு, ரொம்ப ஹோலி இது அப்படின்னு சொல்லுவோம் பாரு, புனிதமான, ரொம்ப மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்கிறோம் பாரு, அதுதான் வந்து sacred அப்படின்றது. செரீன் மீன்ஸ் பீஸ்ஃபுல் அண்டு காம், அதாவது பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப காமாக இருக்கிறது தான் வந்து செரீன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் அன்ரஃபில்டு மீன்ஸ் நாட் நர்வஸ் ஆர் ஒரீடு, யூஸ்வலி டிஸ்பெக்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷன், ஏதோ ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் கூட நம்ம எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு கலக்கம், எந்த ஒரு ஒரி பண்ணாமல், எந்த ஒரு நர்வஸும் இல்லாமல் ரொம்ப போல்டாக இதாக இருக்கிறது தான் வந்து என்னன்னு கேட்டால் அன்ரஃபல்டு அப்படின்னு சொல்ல. நெக்ஸ்ட்டு கோ டு தி லெசன், நம்ம லெசனுக்கு போகலாம். பர்த்டே லெட்டர் ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு. அவர் வந்து இந்த லெட்டரில் வந்து, இப்போ இந்த லெட்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஜவஹர்லால் நேரு வந்து அவருடைய டாட்டர் இந்திரா, அதாவது இந்திரா பிரியதர்ஷினி காந்திக்கு வந்து இந்த லெட்டர் அவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த லெட்டரில் வந்து அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, அவங்க டாட்டர்கிட்ட அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றது தான் இந்த ஹோல் லெட்டர், இதை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை பற்றின ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். So it was the summer of 1928. It was the summer of 1928 when Jawaharlal Nehru began writing letters to his young daughter Indira, who was in Missouri at the time. In his letters, he speaks to his daughter on a wide range of topics including languages, trade, history, geography,
science, epics and evolution. When Indira was about to turn 13 in 1930, Nehru started sending her more detailed letters. These letters contained his understanding of the world which he wanted to further impart to his daughter. ஸோ இதில் வந்து நேரு வந்து அவங்க டாக்டர் இந்திரா பிரியதர்ஷினி காந்திக்கு எழுதியிருக்காரு. எந்த டைமில் அப்படின்னு கேட்டால், ஸோ இட் வாஸ் த சம்மர் ஆஃப் 1928. ஸோ இந்த இயர் 1928 சம்மர் டைமில் வந்து இந்த லெட்டர் எழுதியிருக்காரு. எப்படி யாருக்குன்னு கேட்டால், when Jawaharlal Nehru began writing letters to his young daughter. ஸோ 1928 சம்மர் டைமில் ஜவஹர்லால் நேரு வந்து அவங்களுடைய யங் டாட்டர் யார் அப்படின்னு கேட்டால் அது இந்திரா பிரியதர்ஷினி காந்திக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. ஓகே, பிகேன் ரைட்டிங் லெட்டர் எழுதியிருக்காரு. அதில் வந்து என்ன, அப்போ அந்த டைமில் வந்து இந்திரா பிரியதர்ஷினி காந்தி எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், ஹூ வாஸ் இன் முசூரி அட் த டைம். அந்த டைமில் வந்து இந்திரா பிரியதர்ஷினி காந்தி வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் முசூரியில் இருக்காங்க. முசூரின்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் உத்தரகாண்டில் வந்து டேராடூனில் இருக்குது. முசூரி வந்து உத்தரகாண்டில் டேராடூனில் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் இவங்க இந்திரா பிரியதர்ஷினி காந்தி இருந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து அவங்க டாட்டருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இன் ஹிஸ் லெட்டர், ஸோ அவர் எழுதின நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அந்த லெட்டர்ஸில் அவர் என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டால், ஹி ஸ்பீக்ஸ் டு ஹிஸ் டாட்டர் ஆன் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ். ஸோ இவருடைய லெட்டர்ஸ் நிறைய லெட்டரில் அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து எதை பற்றி பேசியிருக்காரு அந்த லெட்டர்ஸில் அப்படின்னு கேட்டால், ஸோ இப்போ தான் நம்ம வந்து என்னது ஃபோன் இருக்குது, நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நம்ம உடனே மெசேஜ் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப் இருக்குது, நம்மளுக்கு கால் பண்ணுறோம், ஸோ இமெயில், ஃபேக்ஸ், நிறைய எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்லி லெட்டர்ஸ் தான். ஸோ லெட்டர்ஸ் வந்து இப்போ எழுதுனா ரொம்ப ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு ரொம்ப அந்த ஒரு நியர்லேருந்து கொஞ்சம் ஒரு டேஸ் கணக்காகும். இல்லை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தால் என்ன ஆகும், நிறைய மந்த்து இது கூட ஆகும். அவ்வளோ நாள் கூட இப்போ ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் அவ்வளோ லாங் டேஸ்லாம் வந்து ஆகும். ஸோ அப்போ வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டால், அந்த டைம்லேயே ஒரு டாட்டருக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டால், வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ், நிறைய டாபிக்ஸை பற்றி இவர் நிறைய எவ்வளோ ஒரே ஒரு டாபிக் மட்டும் சொல்ல, நிறைய டாப்பிக்கை பற்றி அதில் அவர் எழுதியிருக்காரு. ஸோ என்னென்ன டாபிக் அதில் இருக்குது அப்படின்னு கேட்டால், இன்க்ளூடிங் லாங்குவேஜஸ், நிறைய லாங்குவேஜஸ் பற்றி. ஸோ நிறைய இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜஸை பற்றி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ட்ரேட்னா நம்ம என்ன சொல்லலாம், வியாபாரம், நம்ம வணிகம் சொல்லுவோம் இல்லை, ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ட்ரேடை பற்றி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரினா என்னது, நிறைய வரலாறு இதை பற்றி, ஸோ எல்லாருடைய வரலாறு பற்றி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபினா நம்ம என்ன சொல்லுவோம், புவியியல் இதை பற்றி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சயின்ஸு அறிவியல் பற்றி எழுதியிருக்காரு. எபிக்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய காவியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, ஸோ நிறைய எபிக்ஸ்லாம் இருக்குது நம்ம இதில், அந்த எபிக்ஸை பற்றி எழுதியிருக்காரு. அண்ட் எவல்யூஷன் மீன்ஸ் நம்ம பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம் பார். ஸோ அந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி அவர் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய அந்த ஜவஹர்லால் நேரு வந்து அவங்க டாட்டர் வந்து முசோரியில் இருக்கிற டைம்லேயே ஒரு லெட்டர் நிறைய எழுதியிருக்காரு. அது இவ்வளோ நிறைய டாபிக்ஸை பற்றி அவங்களுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ when Indira was about to turn 13 in 1930, ஸோ அப்போ வந்து இந்திராவுக்கு வந்து என்ன ஏஜ் ஆகுதுன்னு கேட்டால் 13, ஓகே 13 வயசு ஆகுது. அப்போ என்ன இயர்னு கேட்டால் 1930 இந்திராவுக்கு வந்து 13 வயசு ஆகும்போது நேரு ஸ்டார்டட் சென்டிங் ஹர் மோர் டீட்டெயில் லெட்டர்ஸ். ஸோ நேரு என்ன பண்ணியிருக்காரு, அப்போ நிறைய வந்து லெட்டர் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சில டாபிக்ஸ் பற்றி எழுதியிருப்பார். ஆனால் அவங்க 13 இயர்ஸ் ஆகும்போது அவர் என்ன பண்ண, நிறைய லெட்டர் எழுத ஆரம்பித்தார். அவர் நிறைய லெட்டர் அவருக்கு அனுப்ப ஆரம்பித்தார். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அதிகமாக வந்து லெட்டர் எழுதி அவருக்கு சென்ட் பண்ண ஆரம்பித்தார். தீஸ் லெட்டர் கண்டெய்ன்ட் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு விச் ஹி வாண்டட் டு ஃபர்தர் இம்பார்ட் டு ஹிஸ் டாட்டர். ஸோ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டால், அந்த லெட்டர்ஸ்லாம் எதை கண்டெயின் பண்ணியிருக்கு, எதை உள்ளடக்கி இருக்குன்னு கேட்டால், இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இவர் அந்த வேர்ல்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, ஸோ இவர் வந்து இந்த உலகத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு, அதை வந்து விச் ஹி வாண்டட் டு ஃபர்தர் இம்பார்ட் டு ஹிஸ் டாட்டர். இம்பார்ட் மீன்ஸ் அதாவது கம்யூனிகேட், கிராண்ட் கொடுக்கறது. ஸோ இவர் உலகத்தை பற்றி இவர் எந்தளவு புரிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அதை இவர் என்ன பண்ணுறாரு, இவர் விரும்புகிறது என்னன்னு கேட்டால், இவர் வந்து ஃபர்தர்னா இவர் தெரிஞ்சுக்கணும் அந்த உலகத்தை பற்றி அவங்க டாட்டருக்கும் தெரியணும். ஸோ அவங்க டாட்டர் இவர் இந்த உலகத்தை எப்படி இந்தளவு தெரிஞ்சு வச்சுருக்காரோ அவங்க டாட்டரும் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இவர் தெரிஞ்ச விஷயத்த அவங்க டாட்டருக்கு என்ன பண்ணுறாரு, கிராண்ட் கொடுக்குற, ஷேர் கம்யூனிகேட் பண்ணிக்க நினைச்சாரு. ஸோ அவங்களுக்கும் அதை பற்றி நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் நிறைய அந்த லெட்டர்ஸ் மூலயமா நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ ஈவன் while he was in prison, he wanted to make sure that
ஹிஸ் சைல்டு இஸ் நாட் டிவைட் ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் டீச்சிங். ஸோ அது மட்டும் டிவைட் மீன்ஸ்னா வித்தவுட் அப்படின்னு சொல்கிறது, வித்தவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் வைல் ஹி வாஸ் இன் பிரிசன். ஸோ ஈவன் அவர் வந்து அந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது ஸோ நிறையா வந்து நம்ம இந்த இண்டிபெண்டன்ட் கோர்ஸில் நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ப்ரிசன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இவரும் என்ன பண்ணார், ஜவஹர்லால் நேரு ப்ரிசனில் இருந்திருக்காரு. அந்த ப்ரிசனில் இருக்கிற டைம் கூட ஹி வாண்டட் டு மேக் ஷுர் தட் சைல்டு இவர் என்ன விரும்பினார், ரொம்ப ரொம்ப ஷோராக உன்னை கரெக்டாக என்ன விரும்பினார் அப்படின்னு கேட்டால் சைல்டு இஸ் வித்தவுட் ஆஃப் ஹர் ஃபாதர்ஸ் டீச்சிங். ஸோ அவங்க இவர் ஈவன் ப்ரிசனில் இருந்தால் கூட அவர் குழந்தை யார், இந்திராவுக்கு வந்து என்ன இருக்கணும், அவருடைய ஃபாதர்ஸ் டீச்சிங் வந்து கண்டிப்பாக தேவை. ஃபாதர்ஸ்னுடைய அறிவுறுத்தல், அவருடைய டீச்சிங் வந்து அவங்களுடைய கைடன்ஸ் வந்து இல்லாமல் ஒரு குழந்தை வளரக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் இவருக்கு என்னெல்லாம் உலகத்தை பற்றி தெரியுதோ அதை அவங்க டாட்டருக்கு வந்து ப்ரிசன்லேயே இருந்தால் கூட லெட்டர்ஸ் மூலயமா அதை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிராண்ட் கொடுக்கறதுக்கு வந்து அவர் விரும்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4 years நேரு கண்டினியூஸ்லி ரோட் டு ஹிஸ் டாட்டர் ஃப்ரம் ப்ரிசன் அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸ்டில் இன்ஸ்பைரிங். ஸோ அது இல்லாத ஸோ ஓவர் த நெக்ஸ்ட் 4 years அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 4 years கண்டினியூஸாக என்ன பண்ணார், கண்டினியூஸாக லெட்டர் எழுத ஆரம்பித்தார். அடுத்த 4 years ப்ரிசன்லேருந்து 4 years லெட்டர் எழுதுறாரு. நேரு கண்டினியூஸ்லி ரோட் டு ஹிஸ் டாட்டர், தொடர்ந்து ப்ரிசன்லேருந்து அவங்க டாட்டருக்கு வந்து கண்டினியூஸாக லெட்டர் எழுதுறாரு அடுத்த 4 years. அதில் அது எழுதியிருந்தார். ஸோ அண்ட் ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் ஸ்டில் இன்ஸ்பைரிங். ஸோ அவர் நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காருல ப்ரெசன்ட்லேருந்து. ஸோ அவர் எழுதின அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து இன்னமும் எப்படி இருக்குது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இன்னமும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஊக்குவித்தல் மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு இன்னி வரைக்கும் வந்து எல்லோரும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவர் அந்த லெட்டரில் அவர் டாட்டருக்கு கொடுத்துருக்காரு. எல்லார் ஃபாதர் வந்து அவங்க டாட்டர்கிட்ட இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை நம்ம இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி அவர் லெட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு the letters written by Nehru from the various prisons in British India to his daughter Indira were published in 1942 as a book called Glimpses of World History. It's a collection 196 letters on world history. So அப்புறம் என்னன்னு the letters written by Nehru from various prisons in British India. So British Indiana நம்ம அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்கல்ல, அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து ஸோ நேரு என்ன பண்ணியிருக்காரு, நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ நிறைய ஒரு வேரியஸ் ப்ரிசன், ஒரே ப்ரிசன் மட்டும் இல்லை. ஸோ நிறைய இந்தியன் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நேஷனல் லீடர்ஸ் எல்லாருமே நிறைய ப்ரிசன்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டா ஏதோ அப்போஸ் பண்ணாவோ எதை கேட்டாவோ ப்ரிசனில் இது பண்ணிவிடுவாங்க, அடிச்சிடுவாங்க. ஸோ அப்போ நிறைய ப்ரிசன்லேருந்து அவர் நிறைய லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ யாருக்கு அப்படின்னு கேட்டால் டு இஸ் டாட்டர் இந்திரா, அவங்க டாட்டருக்கு நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அது வந்து என்ன, அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி இது பண்ணாங்க கேட்டால் வேறு பப்ளிஷ்டு 1942 அவர் எழுதியிருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே சேர்த்து என்ன பண்ணாங்க, ஒரு புக் மாதிரி பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த புக்குக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்டால் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எழுதின நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கினுடைய தொகுப்பு எல்லாத்தையும் சேர்த்து 1942 வந்து கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்ட்டு இந்த டைட்டிலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் எ கலெக்ஷன். இது வந்து எதனுடைய கலெக்ஷன் கேட்டால் 196 லெட்டர்ஸ் ஆன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டால் அதாவது உலக வரலாறு குறித்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, 196 லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்காரு, அதை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ அதனுடைய கலெக்ஷன்ஸ் தான் வந்து இந்த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லெட்டர்ஸ்னுடைய தொகுப்பு எல்லாமே உலக வரலாறு குறித்து நிறைய லெட்டர்ஸ் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அவர் என்ன லெட்டர்ஸில் வந்து அவங்க டாட்டருக்கு என்னெல்லாம் சொல்கிறாரு, என்ன வந்து செமின் கொடுக்குறாரு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, என்ன டீச் பண்ணுறாரு, எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.